மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேவன் இப்படிப்பட்டதான ஸ்லாக்கியத்தை கொடுத்ததை நினைத்து என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இந்த நல்ல நேரத்துக்காய், நல்ல நாளுக்காய், உடைய பிரசனத்திலே நெருக்கத்தக்க திராணிக்காய் ஆண்டவரை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வார்த்தையானவரே, நீங்க வார்த்தையாய் வெளிப்படுத்த சுவாமி. உடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து அறியோம் ஆண்டவரை. எங்களை செப்பனிடவும் சீர்படுத்தவும், எங்களை தைரியப்படுத்தவும், எங்களை கிருபையிலே நிலைத்து நிற்பதற்குமான திராணியை நீங்க பரத்திலிருந்து இலவசமாய் கட்டளையிடணும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து வீணாய் போய்விடக்கூடாது சுவாமி. இந்த வார்த்தைகளை பிசாசானவன் பொறுக்கிவிடவே கூடாது அப்பா. இருதயத்திலே அவைகள் கிரியை செய்ய ஆண்டவரை. தேசத்திலே ஒளி கொடுக்கிற கலங்கரை விளக்காய் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நிற்பதற்கு சுவாமி தகுதிப்படுத்துகிற வார்த்தைகளாய் ஆண்டவரை நீங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் வெளிப்படுத்துகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். குப்பை என்பதை நினைவு கூறுகிறோம், மண் என்பதை நினைவு கூறுகிறோம், புழுக்கள் என்பதை நினைவு கூறுகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆமென். ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். என் கூடவே இரும் என்ற பாடல். Yeah.
நாள்தோறும் நடத்துகிற தேவன். இன்று தந்தைமார்கள் தினம். எல்லா அருமையான தகப்பன்மார்களுக்கு, தந்தைமார்களுக்கு துதியின் வாசல் சபையின் சார்பாக இனிய தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த தந்தையர் தினத்துல பரம தகப்பனாகிய நம்ம அப்பாவை நம்ம மறக்கவே கூடாது இல்லையா? தகப்பனாய் இருக்கிற நம்ம அப்பா எப்படிப்பட்ட தகப்பனாய் இருக்கிறார்? தகப்பனின் அன்பு என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில வசனங்கள் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு தகப்பன், ஒருவேளை தகப்பன் உலக பிரகாரமான தகப்பன் ஒரு தாயினுடைய அன்பை காட்டிலும் வெளிப்படுத்துகிற அன்பு என்பது குறைவானதாக இருக்கும். தாய் தன்னுடைய அன்பை, பாசத்தை இலகுவாக, ஈஸியாக தன்னுடைய குழந்தைகளுக்கு வெளிப்படுத்த முடியும். ஆனால் ஒரு தகப்பனுடைய அன்பு என்பது வெளிப்படுத்துவதற்கு சிறிது தயக்கம் காட்டுகிறதான அன்பு. ஆனால் அது ஒரு முழுமையான அன்பாக இருக்கும். அந்த அன்பு எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் தெரியும் தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. ஆண் மக்களை விட, ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய ஆழமான அன்பும் தகப்பனுடைய உண்மையான அன்பும் எவ்விதமாக இருக்கும் என்பதை நாம் அறிய முடியும். ஒரு அருமையான மகளை நான் அறிவேன். அவள் வளர்ந்தாள், ஒரு பருவம் வரைக்கும் வளர்ந்தா பாருங்க. அந்த பருவம் வரைக்கும் தகப்பனிடத்துல அந்த அன்பை அவள் எதிர்பார்க்கல. தகப்பனும் அந்த அன்பை வெளிக்காட்டவில்லை. ஆனால் ஒரு பருவம் வந்தபோது தகப்பனுக்கும் மகளுக்குமான அந்த அன்பு இன்னும் இன்னும் அதிகமாக ஆரம்பித்தது. தகப்பனிடத்துல, தாயினிடத்துல பேசுவதை விட பெண் பிள்ளைகள் தகப்பனிடத்துல தன்னுடைய காரியங்களை அதிகமாய் வெளிப்படுத்துவாங்க, அதிகமாய் உரிமையோடு வெளிப்படுத்துவாங்க. அவர்கள் பிரித்து எங்கேயாவது பிரித்து செல்லுகிறதான நேரங்களில பையன் அதை வெளிப்படுத்துவானோ இல்லையோ, ஆனா பெண் பிள்ளைகள் அதை அவ்விதமாய் வெளிப்படுத்துவதை நாம் அறிய முடியும். ஆனா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெண் என்றும் பார்ப்பதில்லை, ஆண் என்றும் பார்ப்பதில்லை. ஒரு உலக பிரகாரமான தகப்பனிடத்துல இருக்கிறத அன்பை விட தன் ஜீவனையே நமக்காக கொடுத்து, நமக்காக உயிரோடு எழுந்து வந்து நம்மை மீட்டெடுத்து, திராணி இல்லாத, தகுதி இல்லாத நம்மை இந்த தேசத்துல உயர்ந்த சந்ததியாய் வைக்கிற அன்புதான் அந்த தகப்பன், பரம தகப்பனுடைய அன்பு என்று வேதம் நமக்கு வசனங்களின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு வசனத்தை எடுக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். ஒரு மனிதன், அதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இது யாரை பார்த்து சொல்லுகிறதான செய்தி? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதானது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சிறைப்பட்டு, அடிபட்டு, நொறுக்கப்பட்டு, ஏழைகளை போல, அடிமைகளை போல சித்தரித்து கொண்டிருந்ததான சூழ்நிலை வேறு. ஆனால் தேவன் அந்த ஜனங்களை தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்தார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமக்கிற ஒருவர் நமக்கு உண்டு என்றால் அது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கடந்து வந்த பாதைகள் லகுவான பாதைகள் அல்ல. தனக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் நின்றது, தங்களுக்கு முன்பாக யோர்தான் கரை புரண்டு ஓடினது, தங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை என்ற கோட்டை நின்றது. எல்லாவற்றையும் கடந்து வந்தார்கள். அருமையானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களாய் இன்று நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நின்று வந்தது நீங்களும் நானும் நடந்தது அல்ல. நான் நடந்து வந்திருப்பேன், ஆனால் இந்த சமூகத்தை எட்டி இருக்க முடியாது. ஒருவேளை நான் நடந்திருப்பேன், ஆனால் தாவீது சொன்னது போல பாதாளத்தில்
தூக்குகிற தகப்பன். தகப்பன் தன் குழந்தையை எப்போது தூக்குவார்? தகப்பன் தன் குழந்தையை எப்போது தூக்குவார்? அப்பா எனக்கு முடியலேன்னு ஒன்றில் குழந்தை சொல்லணும், இல்லைன்னா குழந்தைக்கு முடியவில்லை என்று தகப்பன் அறிந்து கொள்ளணும். இந்த ரெண்டு சூழ்நிலையையும் ஒரு தகப்பன் உணர்வானால், உன்னத பிரகாரமாய் இருக்கிற தகப்பன் உணரும் போது எவ்விதமாய் குழந்தையை கட்டி அணைத்து தோளில சுமந்து கொள்ளுவானோ, அதே போல எங்க அப்பா நம்ம எங்க நிலை தடுமாறோம் தெரியாது, வலதுபுறமா எப்ப சாயிரோம் தெரியாது, இடதுபுறமா எப்ப சாயிரோம் தெரியாது, முன்பிலும் பின்பிலும் நெருக்கப்பட்டு நெருங்கி நின்ற சூழ்நிலைகளில் எல்லாம் எனது அருமையாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தோளில் சுமந்தேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதங்களில் உள்ள செருப்புகள் எல்லாம் தேய்ந்து போகவே இல்லையா? அவர்கள் கானானை வந்து எட்டுகிற வரைக்கும் அவர்கள் நடந்திருந்தார்களானால் தேய்ந்து போயிருக்கும். தூக்கி சுமந்தது நடந்து வந்தது அவர்கள் அல்ல, கர்த்தர் தூக்கி சுமந்து வந்து கானானை சுதந்திரிக்கும்படியாய் வைத்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு தகப்பன் நம்மை தூக்கி சுமப்பாரானால், அடுத்து சொல்லுகிறார் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். நீதிமொழிகள் 3 அதனுடைய 12. அப்போது தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறான். தகப்பனுக்கு ஒரு குழந்தைக்கு முடியாத போது எவ்விதமாய் தோளில் தூக்கி சுமப்பதற்கான உரிமை இருக்கிறதோ, அந்த தகப்பனுக்கு அதே புத்திரன் நிலை தடுமாறும் போது, பாதை வழிமாறி செல்லும் போது சிட்சிக்கிறதுக்கான உரிமை இருக்கிறது. இரண்டாவது, சிட்சிக்கிற தகப்பன். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? தூக்கி சுமக்கிற தகப்பன். இரண்டாவது, நாம் கர்த்தர் சிட்சிக்கிற கர்த்தர். அருமையானவர்களே, இந்த உலகத்துல அநேக பாடுகளை ஒருவேளை நாம் அனுபவித்திருக்கலாம், அநேக நிந்தனைகளை வரலாம், நம்ம ஒருவேளை கேட்டிருக்கலாம் ஏன் அப்படின்ட்டு. அதுல ஒரு காரணம் சிட்சையா இருக்கலாம். எல்லா நேரங்களிலும் அது சிட்சை அல்ல. சில நேரங்களில நம்மை சீர்படுத்துவதற்கு, நம்மை செம்மைப்படுத்துவதற்கு, நம்மை செப்பனிடுவதற்கு கர்த்தர் சிட்சையை கையில எடுத்திருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் எல்லாருமே ஆனவர்களே. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக நேரங்களில தேவ சமூகத்துல தான் இருந்தாரு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், தாவீதுடைய வாழ்க்கையில தேவ கிருபை அவருடைய சிரசின் மேல் இருந்தது. அதை ஒருவன் தொடாதபடிக்கு காத்து கொண்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுடைய சிரசில் இருந்த கிருபையை யாருமே தொட முடியவே இல்லை. தாவீது எந்த யுத்தத்திலாவது தோற்றான் என்று வேதம் சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? தேவ சமூகத்தில் நின்றிருந்த தாவீது. ஆனா அதே தாவீது தேவ சமூகத்தில் நின்ற தாவீது, கிருபையில நிலைத்து நின்ற தாவீது பாவம் செய்ய நேரிட்டது. தேவனுக்கு விரோதமான செயலை செய்வதற்கு நேரிட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னது போல தனக்கு அந்த பாவத்தின் மூலமாய் பிறந்த குழந்தையை தாவீது இழக்க நேரிட்டது. தாவீது என்ன தெரியுமா செய்தாரு? தான் செய்தது பாவம் என்பதை உணர்ந்தும் உபவாசம் பண்ணி அந்த குழந்தைக்கு ஜெபம் பண்ணின போது அந்த குழந்தை உயிர் பெறவில்லை, குணமடையவில்லை. அந்த பாவத்தின் சம்பளத்தை தாவீது அனுபவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அதே தாவீது எல்லா யுத்தங்களிலும் ஜெயித்திருந்தாலும் தன்னுடைய சுய வாழ்க்கையில இச்சையின் மூலமாய் செய்த பாவத்தினால கர்த்தரால் சிட்சிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய சொந்த குமாரனை இழக்க நேரிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அதன் பிறகு எங்கேயுமே தாவீது வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்ந்தான் என்று வேதத்துல நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எல்லா தேவ மனிதர்களுக்கும் ஒரு நல்லதும் ஒரு கெட்டதையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். வேதத்துல நீங்க எந்த மனிதனை எடுத்தாலும் சில நல்ல விஷயங்களை
விஷயங்களையும் ஒன்று அல்லது சில கெட்ட விஷயங்களையும் கற்றுக்கொள்ளலாம். இந்த தாவீதிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுவது, சிக்ஷையை வாங்கிவிட்டோம், சிக்ஷையை பல விதங்களில் வாங்கிவிட்டோம். சிக்ஷிக்கப்பட்ட தகப்பன் உரிமையோடு நம்மை சிக்ஷித்தார். எப்போயாவது அவர் பாதத்திற்கு திரும்பி இருக்கிறோமா? அவர் சமூகத்தில் திரும்பி வந்திருக்கோமா? அப்பா, நீங்க சிக்ஷித்தாலும் நீங்கள் தான் எங்கள் தேவன் என்று வந்திருக்கிறோமா? இதை அலசியாராய கடமைப்பட்ட கிறிஸ்தவர்களாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக சங்கீதம் 103 அதனுடைய 3வது வசனம். சங்கீதம் 103 அதனுடைய 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போலாகிறது. இந்த தேசத்தில உயர்ந்த இடத்துல வைத்து நம்மை அழகு பார்க்கிற தகப்பன். முதலாவது படிச்சோம், பிள்ளையை சுமப்பது போல சுமக்கிற தகப்பன். இரண்டாவது படிச்சோம், சிக்ஷிக்கிற தகப்பன். மூன்றாவது என்ன தெரியுமா? நம்மை உயரத்தில் வைத்து நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்கி நம்மை அழகு பார்க்கிற தகப்பன். உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காய் அநேக பிரயாசங்களை எடுப்பது உண்மையானால் நான் சொல்ல முடியும், பரம தகப்பன் நன்மையினால் என் வாயை நம் வாயை திருப்தியாக்கி அழகு பார்க்கிற தகப்பனாய் இருக்கிறார். நன்மையினால் திருப்தியாக்கி அழகு பார்க்கிற தகப்பன் என் பரம தகப்பன் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தப்பட்டார்கள், பரம கானானுக்கு நேராக வழி நடத்தப்பட்டார்கள். ஆனால் யார் யார் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு தேவனை பற்றி பிடித்தவர்களாய் இருந்தார்களோ கானானுடைய பாலையும் தேனையும் ருசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் பரம தகப்பனுடைய ஆசை. நன்மையினால் நம் வாயை, நம் வாழ்க்கையை, நம் குடும்பத்தை, நம் தலைமுறை நன்மையினால் திருப்தியாக்கி செழிப்பாய் நிற்க பண்ணுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, இவ்விதமாய் 3 குணங்களை கொண்ட தகப்பன் நம் பரம தகப்பன். அநேகம் உண்டு. அவருடைய அன்பு ஆழமானது. அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது, அளவிடவே முடியாத அன்பு. அவ்விதமான அன்பை அவர் நம்மிடத்தில் செலுத்துகிறார். இந்த 3 குணங்களையும் கொண்ட தகப்பனை நாம் தெய்வமாய் ஆராதிப்பது நமக்கு கிடைத்த பெரிய சாக்கியம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வேதத்தை புரட்டி பார்க்கும் போது 3 இடங்களில் நான் ஆழமாய் தேவனுடைய அன்பை புரிந்தேன். நம் தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு படிச்சுட்டோம். 3 காரியங்களை படித்துட்டோம். அடுத்தது வேதத்தில் ஆழமான அன்பு வெளிப்பட்ட இடங்கள். 1, கர்த்தர் சொல்லுகிறார், நோவாட்ட வந்து பேழையை செய்ய என்று சொல்லுகிறார். நோவாவின் குடும்பத்திற்கு கிடைத்த அன்பு உலகம் எங்கிலும் உள்ள ஜனங்கள் மேல் தேவ கோபம் இருந்ததா? ஆனா ஒரே ஒரு குடும்பத்திட்ட மட்டும் தேவ அன்பு வெளிப்பட்டதை நாம பார்க்கிறோம். பேழை செய்யப்பட்டது. பேழைக்குள்ள எல்லா மிருக ஜீவன்களும் ஜோடு ஜோடாக உள்ளே எடுக்கப்பட்டார்கள். நோவாவினுடைய குடும்பமும் அங்கு உள்ளே சென்றது. நோவாவுக்கு 3 மகன்கள், அப்படின்னா 3 மருமகள்கள். நோவாவினுடைய மனைவி, மற்றது எல்லாமே காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், ஊர்வனை என்று எல்லாம் ஜோடு ஜோடாக சேர்க்கப்பட்டது. அருமையானவர்களே, 1 வருடம் 1 மாதம் 11 நாள் பேழை அடைக்கப்பட்டிருந்தது. 1 வருடம் 11 நாள், 1 மாதம் 11 நாள் பேழை அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா தேவனுடைய அன்பினால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்தில்
சமாதானம் நிலை கொண்டிருந்ததான் நாங்கள் காண முடிகிறது. ஆனா உலகத்தின் மீது இருந்த கோபம் உலகத்தை நாசடித்தது, உலகத்தை அழித்தது. உலகமே வெள்ளத்துல தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது தேவனுடைய அன்பு எந்த குடும்பத்துல வெளிப்பட்டதோ அந்த குடும்பம் சேஃபா இருந்துச்சு அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இது ஒரு பெரிய அன்பு இல்லையா? கர்த்தருக்கு நோவாவின் மேல் கிருபை கிடைத்ததா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை காண முடிகிறது. உலகமே மாண்டி போயிருக்குது, உலகமே வெள்ளத்தில் அழிந்து கொண்டிருக்குது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நோவாவின் பேழையில ஒரே ஒரு பேழை மட்டும் பூட்டப்பட்ட பிறகு உள்ளே எடுக்கப்பட்டது. அது என்னது? ஆண்டவர் கதவை பூட்டிட்டார். நோவாவின் குடும்பங்களும் மிருகங்களும் சேஃபா இருக்கு. ஆனா பூட்டப்பட்ட பிறகு, சீல் வச்ச பிறகு ஒரே ஒரு பொருள் மட்டும் உள்ள எடுக்கப்பட்டது. அது என்னது? ஒலிவ மரத்தின் கிளை. அந்த ஒலிவ மரத்தின் கிளை யார் தெரியுமா? நீங்களும் நானும். அந்த ஒலிவ மரத்தின் கிளை நீங்களும் நானும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் உலகத்தின் பாவ வாழ்க்கையில மடிந்து விடுவோமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். தேவன் உலகத்தாரோடு என்னையும் மடிய பண்ணி விடுவாரோன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் தெரிந்தெடுத்த குடும்பத்தில நீ ஒரு ஒலிவ மர கிளையாய் பேழையினுள் வருவாய் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய அன்பு இல்லை? எவ்வளவு பெரிய அன்பு! அந்த பேழை பூட்டப்பட்டு விட்டது. நானும் மடித்து விடுவோனோ என்று அந்த ஒலிவ மர கிளை நினைத்திருக்கலாம். நானும் உலகத்தனை போல மடித்து விடுவோனோ என்று நினைத்த நேரத்தில் அந்த கிளை மட்டும் பேழைக்குள்ளாய் எடுத்துக்கொள்ளப்பட கூடுமானால் தேவனுடைய அன்பு அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு அந்த ஜன்னலை திறந்து, பரலோகத்தின் வாசலை திறந்து வா மகளே அழைப்பாரு. அதுதான் தகப்பனின் பாசம். அதுதான் தகப்பனின் பாசம். உலகத்தில் இருந்தாலும் அந்த பாசம், அந்த அப்பாவை நேசிக்கிறதான பாசம், உலக மனிதர் கண்களை மறைத்து விட்டு பரலோக வாசல நம்ம சுதந்திரிப்பதற்கு நம்மை திராணி உள்ளவர்களாய் ஆக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னொரு இடத்துல அதிகமான அன்பை நம்ம பார்க்க முடியும் வேதத்துல. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை எடுத்துக்கொண்டு மோரியா மலைக்கு போய் பலியிடுவதற்காக எடுத்துக்கொண்டு போகிறார். பலியிடுவதற்கு பலிபீடமும் கட்டப்பட்டாயிற்று, விறகுகள் அடுக்கப்பட்டாயிற்று. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் பல வருட வேண்டுதலுக்கு பின்பு தன்னுடைய 100வது வயதுல பெற்றெடுத்த அந்த குமாரனை அந்த பலிபீடத்தின் மேல படுக்க வச்சு கயிறுகளால் கட்டியாச்சு. ஆபிரகாம் இப்போது கத்திய கையில எடுக்கிறாரு. ஓங்கி மகனை வெட்டுவதற்காய் போகும்போது ஒரு குரல் கேட்டுச்சு பாருங்க. அதுதான் அன்பின் குரல், அதுதான் பாசம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் யாரோ நம்மளை வழி நடத்துறாங்கன்னு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம படிப்பு நம்மை வழி நடத்தி செல்லுதுன்னு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் தன்னுடைய ஆழ்பலமும் பணபலமும் தன்னுடைய ஆசீர்வாதமும் வழி நடத்துதுன்னு. ஆனா அந்த அன்பின் குரலின் சத்தம் ஈசாக்கை விடுதலை செய்துவிட்டு கட்டுகளில் இருந்து விடுவித்து விட்டு ஒரு ஆட்டுக்குட்டியாய் என் ஏசப்பா அங்க இருந்தார் பாருங்க. அதுதான் இரண்டாவது அன்பு. நமக்காய் தன் ஜீவனையே கொடுத்த அன்பு, நமக்காய் தன் ஜீவனையே கொடுத்த அன்பு. ஒரு துளி ரத்தம் வரைக்கும் தன்னுடைய உடம்புல வைக்காத வரைக்கும் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையில சிந்தி அந்த பாச நேச குமாரனை அவர் அன்பின் குரலால ஒரு தகப்பனை போல கட்டுகளை அறுத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் அறுத்து விடுதலை செய்கிற தகப்பனின் அன்பு இரண்டாவது அன்பாக நாம் அங்கு பார்க்கலாம். மூன்றாவது, இங்க ஏசப்பா எதுக்கு தெரியுமா வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க வந்தார். அந்த பாவி வேற யாருமே இல்லை, நாம தான்.
அந்த பாவி யாருமே இல்லை, நம்ம தான். நம்மை ரட்சிப்பதற்காய் அவர் வந்தார். நம்மை ரட்சிப்பதற்காய் அவர் சிலுவையில் கடாவப்பட்டார். நம்மை ரட்சிப்பதற்காய் அவர் ஏளனமான பேச்சுக்களை எல்லாம் கேட்டார். நம்மை ரட்சிப்பதற்காய் அடிகளை வாங்கினார். நிந்தனையான பேச்சுகள், ஈட்டியினால குத்தப்பட்டார். நம்மை ரட்சிப்பதற்காய் அவர் மறைந்தார், அவர் மரித்தார். அவரால் அவங்க பிடிக்கிறாங்கல்ல, போர் சேவகர்கள் பிடிக்கும் போது அவரால் மறைந்திருக்க முடியும், அவரால் வேறு ஏதாவது செய்திருக்க முடியும். ஆனால் நான் உலகத்தின் பிடியில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர் பிடிபட்டார். நான் உலகத்தால் பிசாசினால் குத்தப்படக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் எனக்காக சிலுவையில் அடையப்பட்டார். நான் இந்த உலகத்தின் சிந்தனைகளோடு இந்த உலகத்திலே மறித்து விடக்கூடாது என்பதற்காக அவர் மறித்தார். ஆனா கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? ஆன்டி கிளைமேக்ஸ் 3 நாள் தான் உயிரோடு வந்தார். எனக்காய் மரித்த தேவனையும் நான் அறிந்திருக்கிறேன், எனக்காய் உயிரோடு இருக்கிற தேவனையும் நான் அறிந்திருக்கிறேன். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய சத்தியம். தேவன் உயிர் உள்ளவராய் ஜீவிக்கிறவராய் இன்றும் என்னோடு என் அருகில என்னோடு கூட இருக்கிறவராய் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை தான் நான் பார்த்தேன். நீங்க பக்கத்துல இல்லைன்னா, நீங்க என்கிட்டயே இல்லைன்னா எனக்கு வாழ தெரியாது, எனக்கு வாழ முடியாது. ஏன் தெரியுமா? இந்த உலகமும் உலகத்துக்கு அடுத்தவைகளும் ஆயே என் பக்கத்திலே இருங்கப்பா அப்படின்றதுதான் நம்முடைய விண்ணப்பமாய் இருக்கணும். இந்த 3 பாசத்தையும் முதலாவது நாம் பார்த்தோம், அவருடைய பாசத்தின் மூலமாய் அந்த அன்பின் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் நம்மை இணைக்கிறார். 2வது பாசம், எனக்காய் அவர் பலியானார். 3வது, எனக்காய் அவர் உயிரோடு வந்தார். அந்த பாசம் நம் தகப்பன், பரம தகப்பனின் அன்பாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த அருமையான தகப்பனுடைய பாசம் எவ்வளவு பெரியது இல்லையா? வேதத்துல இன்னொரு தகப்பனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு தகப்பன் 2 பிள்ளைகளை வைத்திருந்தாராம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய புஸ்தகங்கள், வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 15வது அதிகாரம். இந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருவன் மூத்தவன், இன்னொருவன் இளையவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2 குமாரர்களும் தகப்பனோடு தான் இருந்தாங்க. முதல்ல தகப்பனோடு சஞ்சரித்திருந்தாங்க. தேவ சமூகத்துல தான் 2 பேரும் இருந்தாங்க. தேவ சமூகத்துல வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இந்த 2 பேரும். ஒருத்தன் முதல்ல பிறந்ததுனால மூத்தவன், அடுத்தவன் 2வது பிறந்ததுனால இளையவன். இந்த வேத பகுதியினுடைய முதல் பகுதியை பார்க்கும்போது தொலைந்து போன ஆட்டுக்குட்டியினுடைய கதையை நம்ம பார்க்கலாம். ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்ததா, அதுல 99 ஆடு தன்வசமாய் இருக்குது. ஒரே ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டது. ஆனா இந்த மேய்ப்பன் என்ன செஞ்சிருக்கலாம்? பரவாயில்ல, 99 ஆடு என்னிடத்தில் இருக்கிறது, ஏன் அந்த ஒரு ஆட்டை தேடி நான் செல்ல வேண்டும் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த மேய்ப்பனானவன் அப்படி செல்லவில்லை, அப்படி கடந்து செல்லவில்லை. அவர் நினைத்தார், இந்த ஆடு என் மந்தையில் இருக்க வேண்டிய என் பொக்கிஷம். இந்த தொலைந்து போன ஒரு ஆடு என் மந்தையில், என் சமூகத்தில், என் வீட்டில், என் கரங்களுக்குள், என் வசனத்திற்குள், என் வாக்குத்தத்தத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டிய விலையேற பெற்ற முத்து என்று அந்த மேய்ப்பன் அறிந்திருந்தான். அதனாலதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓடி போய்விடல, அதை தேடி 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 கண்டுபிடித்தானா அந்த மேய்ப்பன். கண்டுபிடித்த உடனே அவனுக்கு அமைதியா இருக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, சந்தோஷப்பட்டானா. தொலைந்து போயிருந்த ஒரு நாள்ல தேவனுடைய சமூகத்தை விட்டு புறமாய் நின்றிருந்த ஒரு நாள்ல, தேவ சமூகத்தை விட்டு தேவனுடைய சமூகத்தை தூஷித்தவர்களாய் நின்று கொண்டிருந்த ஒரு நாள்ல, அப்ப அவருடைய அன்பினுடைய ஆழத்தை அறியாதவர்கள்
வந்திருக்காருல்ல, நம்ம எவ்வளவு அழகாய் நம்மை தேடி வந்திருக்கிறார். அதுதான் தகப்பனின் பாசம். ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம், இவனை நான் தெரிந்தெடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம். ஆனா நம்ம அப்பாவுக்கு தெரியும், நம்ம அப்பாவுக்கு தெரியும் நம்ம விலையேற பெற்ற முத்துக்கள் என்று. நம்ம அப்பாவுக்கு தெரியும் நாம் கிரீடம் ஜொலிக்க வேண்டியதான கிரீடம் என்று. அவர் தேடி கண்டுபிடிச்சு எந்த நாள்ல நம்மை தேவனுக்காய் ஒப்பு கொடுத்தோமோ பரலோகம் மகிழ்ந்திருக்கும். பரலோகம் மகிழ்ந்திருக்கும், நிச்சயமா மகிழ்ந்திருக்குங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டான், ஆனந்த கழிப்பு உண்டாயிட்டான். நான் மனம் திரும்பின நாளில அந்த சந்தோஷம் பரலோகத்துல உண்டாயிருக்கும் என்ற நிச்சயம் கொண்டிருக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். பாருங்கள், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே அதிகாரத்துல அடுத்த பகுதி சொல்லுகிறது, ஒரு பெண் இருந்தாலாம், 10 வெள்ளி காசுகள் அவள் கையில் இருந்தது. வீட்டிற்குள் இருந்த பெண்ணினிடத்தில் 10 வெள்ளி காசு. ஒரு காசு தொலைந்து விட்டது. எங்க தொலைஞ்சு போச்சு? வீட்டிற்கு உள்ளேயே தொலைஞ்சு போச்சு. மேய்ப்பனுடைய ஆடு வெளியே தான் தொலைஞ்சு போச்சு. தேடி வந்து நம்மை அணைத்து கொண்டார். வெளியே தொலைந்து போன ஆடை நான் தேடி வரவில்லை, அவர் தேடி வந்து என்னை அணைத்துக் கொண்டார். ஆனால் வீட்டுக்கு உள்ளேயே, கரங்களுக்கு உள்ளேயே அடங்கி இருந்த 10 வெள்ளி காசு, ஒரு காசு தொலைந்து விட்டது. தொலைந்து போனது வீட்டிற்குள், தொலைந்து போனது தேவ சமூகத்திற்குள், தொலைந்து போனது தேவனுடைய ஆலயத்திற்குள். அவள் என்ன செய்தாளாம்? விளக்கை கொளுத்தினாளாம், வீட்டை பெருக்கினாளாம், கண்டுபிடித்தாளாம். விளக்கு என்பது வசனம், பெருக்குதல் என்பது சுத்தம் செய்வது. கண்டுபிடித்து விட்டாள். அருமையானவர்களே, மேய்ப்பன் வந்து சிலரை தெரிந்து கொண்டார். ஆனால் இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட கடமை. நம் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற 10 வெள்ளிக்காசை போல பொக்கிஷங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய திருச்சபை, பொக்கிஷமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்பம், பொக்கிஷமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய தலைமுறை சந்ததி தொலைந்து விடாதபடிக்கு வசனத்தில பாதுகாக்க வேண்டியது நம்முடைய தலையின் மேல் விழுந்த கடமை. எப்படி தகப்பனுடைய அன்பு என்னை தெரிந்ததோ, தெரிந்து எடுத்து விட்டது என்னை. ஆனால் என் கரங்களில் வைக்கப்பட்டிருக்கிற 10 வெள்ளிக்காசுக்கு அன்பை கொடுக்க வேண்டியது நான், வசனத்தை கொடுக்க வேண்டியது நான், அந்த ஆத்துமாவை, அந்த சரீரத்தை சுத்தப்படுத்த வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. அப்படி என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட போது பரலோக ராஜ்யம் எவ்விதமாய் மகிமைப்படுத்தினதோ, நம் மூலமாய் ஒரு பாவி ரட்சிக்கப்படும் போதும் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வெள்ளிக்காசை அவள் தேடி எடுத்தவுடனே வேதம் சொல்லுகிறது, அவள் சந்தோஷப்பட்டாள், அவள் மகிழ்ச்சி அடைந்தாள் என்று சொல்லுகிறது. இப்போ ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு. தொலைந்து போய்விட்ட ஆத்துமாக்களுக்காக பாரப்படுகிற இருதயம், தொலைந்து போன ஆத்துமாக்களுக்காய் அன்பை செலுத்துகிற இருதயம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்றத அலசி ஆராய கடமைப்பட்ட தாய்மார்களாய், தகப்பன்மார்களாய் இந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த அருமையான சகோதரி ஒருவேளை 1 வெள்ளிக்காசு தானே என்று சொல்லி விட்டு விடவே இல்லை. பாருங்க, தொலைந்தது தேவ சமூகத்தில. எத்தனை பேர் திருச்சபைகளுக்கு வந்துவிட்டு சபையில நாட்டப்பட்டு விட்டு தொலைந்து போகிற எத்தனை ஆத்துமாக்கள். இந்த ஜனங்களுக்காய் பாரப்படுகிற எண்ணமும் சிந்தனையும் எந்த ஆத்துமாவுக்கு இருக்குதோ அந்த ஆத்துமாவுக்கு தான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். வெள்ளிக்காசு தொலைந்து போய்விட்டது என்று விளக்கை அணைத்து வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். வசனம் என்னும் விளக்கை கையில் எடுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க. வார்த்தைகளை கிரியை பண்ண வைக்கிறது கர்த்தர். வசனத்தின் மூலமாய் தேவன் கிரியை செய்வார். தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
நீங்க பணி செய்கிற இடங்களில உங்களுடைய கரங்களில் உள்ள வெள்ளி காசுகள் எப்படி இருக்கு? உங்கள் குடும்பத்தில உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட வெள்ளி காசுகள் எப்படி இருக்கு? உங்கள் சபைகளில நீங்கள் உத்தரவாதம் எடுப்பதற்காய் கொடுக்கப்பட்ட வெள்ளி காசுகளுடைய நிலைமை என்ன? உங்கள் பக்கத்து வீட்டுல உங்கள் அயலானாய் உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள் வெள்ளி காசினுடைய நிலைமை என்ன? நீங்கள் வாழுகிற பட்டணத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளாய் இருக்கிற வெள்ளி காசுகளினுடைய நிலைமை என்ன? அலசி ஆராய கடமைப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். உங்களுடைய வசனங்கள், உங்களுடைய வாயின் வார்த்தைகள் அநேக வாலிபர்களை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வைக்கும். பரலோக அனுகூலமாய் மகிமைப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாலிப பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வாலிப பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா மேன்மையா இருக்கும் அப்படின்னு. இருதயத்தின் ஆழங்களை அறிகிற நான் கர்த்தர். எத்தனை வாலிப பிள்ளைகள் தற்கொலை எண்ணங்களோடு இருக்காங்க தெரியுமா? அந்த வெள்ளி காசுக்கு நீங்க என்ன பண்றீங்க? எத்தனை வாலிப பிள்ளைகள் விபச்சாரத்துல இருக்காங்க தெரியுமா? அந்த வெள்ளி காசுக்காய் உங்கள் பிரயாசம் என்ன? எத்தனை வாலிப பிள்ளைகள் போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க தெரியுமா? அந்த வெள்ளி காசுகளுக்காய் நீங்கள் எடுத்த பிரயாசம் என்ன? அலசியாராங்க. அந்த பெண் வேற யாரும் இல்லை, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். தேவராஜ்யத்தை அவங்களும் சுதந்திரிக்கணும். நான் பெற்ற இன்பத்தை அவங்களும் பெறணும். நான் பெற்ற சமாதானத்தை அவங்களும் பெறணும். உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்றேன். நீங்க சொல்லுவீங்க ஒருவேளை அப்பா எனக்கு என்ன செய்தார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பாடுகள் உலகம் மனிதனுக்கு வறுமையானது. அவன் இன்று சமாதானத்தோடு நின்றிருக்க மாட்டான். அதே பாடு, அதே பிரச்சனை ஒரு 10% ஜாஸ்தி. உயிரோட இருக்கீங்களா? சமாதானமா இருக்கீங்களா? காரணம் உங்களை தெரிந்து கொண்ட தகப்பன் உங்கள் மீது வைத்த அன்பு என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, அந்த அன்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த அன்பு எனக்கும் கிடைச்சிச்சு. நம்முடைய பிரயாசம் என்ன? சிந்திக்க கடமைப்பட்ட கிறிஸ்தவர்களாய் நின்று கொண்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து பாருங்க, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். இளையவன் மூத்தவனும் இளையவனும் தேவ சமூகத்துல தான் இருந்தாங்க. ஆனா இளையவன் ஒரு நாள்ல என்ன சொல்றான்? என் சொத்தெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். எல்லாவற்றையும் விற்று எடுத்து விட்டு தூர தேசத்திற்கு கடந்து செல்லுகிறான். தேவ சமூகத்தில இருந்த மகன் தான், அப்பாவின் கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருந்த மகன் தான். நேரம் வந்த போது, பிசாசனுடைய கிரியைகள் வெளிப்பட்ட போது, கெட்ட நண்பர்கள் வெளிப்பட்ட போது தூர தேசத்திற்கு கடந்து செல்லும். தகப்பனின் பாசம் என்ன என்று அறிந்த மகன். அருமையானவர்களே, நம்முடைய சமூகத்துல இருந்துட்டு, தேவனுடைய சமூகத்துல இருந்துட்டு தூரம் சென்ற ஆத்துமாக்கள் உண்டு. தேவனுடைய சமூகத்தில் இருந்து தூரம் சென்ற அநேக ஆத்துமாக்கள் உண்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது தகப்பன் தேடி செல்லவே இல்லை. இந்த இளைய மகன் எல்லாவற்றையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து விட்டு தூர தேசத்திற்கு கடந்து சென்றானா. வேதம் சொல்லுகிறது ஸ்திரீகளிடத்தில் தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டானாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் தேடி செல்லவே இல்லை. தகப்பன் தேடி செல்லவே இல்லை. ஆனா ஒரு நாள் புத்தி தெளிந்தது. புத்தி தெளிந்த போது அவன் திரும்ப வந்தான். எனக்கு இப்போ ஒரு கேள்வி, ஏன் இந்த மகனுக்கு புத்தி தெளிஞ்சிருக்கணும்? ஏன் இந்த மகனுக்கு புத்தி தெளிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த தகப்பனாருடைய ஜெபம் குறைஞ்சிருக்கு. தேடி செல்லல, கரெக்ட் தான். ஆனா இந்த தகப்பனுடைய கண்ணீர் துளிகள், தேவ சமூகத்தில் வடிக்கப்பட்ட கண்ணீர் வீணாய் போகவே செய்யாது. உங்கள் பிள்ளைகளுக்காய் தொலைதூரமாய் நின்று கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளை
நீங்க படிக்கிற கண்ணீர் புத்தி தெளியட்டும் வடிங்க. உங்க பிள்ளை தானாய் தேவனுடைய சமூகத்துல வரும். ஆனா இந்த மகன் கெட்ட குமாரன் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன் நல்ல குமாரன். ஏன் தெரியுமா? புத்தி தெளிந்த போது ஓடி வந்து விட்டான். என் தகப்பன் தான் தஞ்சோன்னு வந்துட்டான். எல்லாம் இழந்தது, பசி, சாப்பிட ஒன்றுமில்லை, தவிடு கூட இல்லை, உலகம் கைவிட்டது, எல்லாம் இழந்த போது அவனுக்கு தெரிஞ்சது சந்தோஷம் ஒரு இடத்துல உண்டு. எனக்கு ஆகாரம் என் தகப்பனிடத்தில் உண்டு, என்னுடைய சமாதானம் என் தகப்பனிடத்தில் உண்டு என்று புத்தி தெளிவு வந்தது. அந்த நல்ல குமாரனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தகப்பனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. திரும்பி வந்த போது நீ போயிட்ட அப்படின்னு அந்த தகப்பன் சொல்லல, நீ எனக்கு தேவையில்லைன்னு அந்த தகப்பன் சொல்லவே இல்லை. கட்டி அணைத்து முத்தமிட்டாராம். ஏன் கட்டி அணைச்சிருப்பாருனா, அந்த யூத கலாச்சாரத்தின்படி ஸ்திரீகளுக்குள்ளா எல்லாவற்றையும் செலவிட்டவனை கல்லறிந்து கொள்ளுவார்கள். தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைக்கிற அர்த்தம் என்ன? எரிகிற கல் தகப்பன் மேலதான் படுமே தவிர மகன் மீது படாது. நான் பாவ வாழ்க்கையினூடாய் கடந்து சென்றாலும் எல்லாவற்றையும் இயேசு சுமந்தவராய் என்னை கட்டி அணைத்தவராய் இருக்கிறார். அதுதான் இதனுடைய அர்த்தம். அவனுக்கு புதிய வஸ்திரங்கள் தவிர்ப்பிக்கப்பட்டது, மோதிரங்கள் கொடுக்கப்பட்டது. அதிகாரம், மோதிரம் என்பது அதிகாரம், வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரம், சுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. அவன் ஒரு ராஜாவை போல, அவன் வந்த நாளை ஒரு திருவிழாவை போல செலிப்ரேட் பண்ணதை நம்ம வேதத்துல காண முடியும் அருமையானவர்களே. ஆனா அதே இடத்துல இன்னொரு மகன் இருந்தார், தகப்பனோடவே இருந்தார், தகப்பனோடவே பிரயாணப்பட்டு இருந்தார். இளைய மகன் தூரமாய் சென்ற போது தகப்பன் கூடவே இருந்தது அந்த மூத்த மகன். ஆனா நேரம் வந்தது பாருங்க, அந்த மூத்த மகன் தன்னுடைய இளைய மகன் வந்த உடனே பொறாமை கொண்டவனாய் வெளியில இருந்து வந்துவிட்டு வெளியவே நின்று கொண்டிருக்கிறான். தேவ சமூகத்திலிருந்து தொலைந்து போன இளைய குமாரன் தேவ சமூகத்திற்கு வந்து விட்டான். ஆனால் தேவ சமூகத்திலிருந்து ஒருத்தன் வெளியே நின்றுட்டு இருக்கான். இருந்து கொண்டிருந்த அன்பு மகன் வெளியே நின்றுட்டு இருக்கான். தகப்பன் சொல்லுறாரு, உள்ளவா அப்படின்றாரு, மனம் இல்லை. உள்ளவா அப்படின்றாரு, மனம் இல்லை. தேடாமல் இருந்த ஒரு மகன் புத்தி தெளிந்த போது தேவ சமூகத்துல வந்த போது எவ்விதமாய் கட்டி அணைக்கப்பட்டானோ அதே போல இந்த மகனுக்கும் வாய்ப்பு இருந்தது. தகப்பனே தேடி போய் சொல்றாரு, உள்ள இருந்த தகப்பன் வெளியே ஓடி வந்து சொல்றாரு, மகனே நீ உள்ளவா அப்படின்றாரு. எத்தனை பேர் நம்மை சுற்றி இருக்கிற எத்தனை பேர் இந்த வாசலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த வாசலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இரு கரங்களையும் நீட்டி அணைக்கிற அரவணைக்கிற தகப்பனாய் தேவன் என்று உங்களை பார்க்கிறார். எப்படி தெரியுமா அவரை அரவணைக்கணும்? நீ உள்ளவா, உனக்கான பொக்கிஷம் இங்க இருக்கிறது, நீ உள்ளே வா, உனக்கான சமாதானம் இங்க இருக்கிறது என்று சொல்லி அழைக்க வேண்டிய சந்ததியாய் நிற்க வேண்டிய கடமை நம் கரங்களில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஓடி போனவன், தூரமாய் போனவன் வந்து விட்டான். வேதம் நமக்கு இவன் வந்தானா வரலையான்னு சொல்லல, ஆனா இது நமக்கு ஒரு அழைப்பின் நற்செய்தி. தூரம் போனவனுக்காய் வடிக்கப்படுகிற கண்ணீர் துளிகள் கண்டிப்பா அது ஒரு நாள் பதில் தரும். நம்ம கூடவே இருக்காங்க பாருங்க, அவங்கள விட்டுறாதீங்க. தூரம் போகும்போது தேவ சமூகத்துல வந்து அழுவீங்க. அந்த வார்த்தைகளும் விண்ணப்பங்களும் அவனை காப்பாற்றும். கூடவே இருப்பாங்க பாருங்க, அவங்கள விட்டுறாதீங்க. ஏன் தெரியுமா? அவர்களும் விலையேற பெற்றவர்கள். ஒருவேளை அவர்களுக்கான விண்ணப்பங்கள் குறையுமானால், ஒருவேளை அவர்களை மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலை வரும். இந்த மகன் உள்ள வந்தானா வரலையா தெரியல, அது வேதம் நமக்கு சொல்லவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, தகப்பனுடைய அன்பு இரண்டு பேரிடத்திலும் ஒன்று போலவே இருந்தது. இளைய மகன் அழித்து விட்டு வந்தாலும் கட்டி அணைத்துக் கொண்டான்.
மூத்தவன் தன்னிடமாயிருந்து இப்போது தூரமாய் நின்றாலும் அவனையும் வா வான் அணைக்கிறார் பாருங்க. அதுதான் தகப்பனின் அன்பு. இந்த மாதிரி உள்ள தகப்பனை தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் எல்லாருமையானவர்களே. நம்மை தோளில சுமக்கிற தகப்பன், நம்மை சிட்சிக்கிற தகப்பன், நம்முடைய வாயை நன்மையினால நிறைத்து நம்மை ஆசீர்வதித்து அழகு பார்க்கிற தகப்பன், நம்மை இதே போல வழி தவறுகிற ஆத்துமாக்களுக்காய் பிரயாசப்பட வேண்டும் என்று அவர் நம்மிடத்துல சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த ஆத்துமாக்களுக்காய், இந்த வாலிப உள்ளங்களுக்காய், இந்த ஜனங்களுக்காய், தூரமாய் நின்று கொண்டிருக்கிற நம்முடைய அன்புக்குரியவர்களுக்காய் நம்முடைய பிரயாசங்கள் என்ன? நம்முடைய பிரயாசங்கள் என்ன? வா மகனேன்னு சொல்றீங்களா? வசனத்தை புகட்டுகிறீர்களா? தெளிந்த புத்தியை கட்டளையிடுங்க என்று சொல்லி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறீங்களா? சிந்திக்க கடமைப்பட்ட கிறிஸ்தவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, எனக்கு ஒரு பாரம் உண்டு. அது வாலிபர்களுக்கு அடுத்ததான பாரம். அந்த பாரம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் தினந்தோறும் வாலிப பிள்ளைங்களோட வேலை செய்யறதுனால அந்த பாரத்தினுடைய அளவு ரொம்ப பெருசு. ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய துக்கங்களும் பாரங்களும் துன்பங்களும் அவர்களுடைய விதத்தில் அது பெருசா இருந்தாலும் வார்த்தைகள் வெளிப்படும் போது அவைகள் கிரியே செய்யும். அதை நீங்க என்னைக்குமே மறந்துடாதீங்க. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்துல கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் எப்பப்ப சிக்ஷிக்கணுமோ சிக்ஷித்திருங்க. அதுதான் தகப்பனின் அன்பு. எப்பப்போ அன்பா இருக்கணுமோ, தோள்ல தூக்கி சுமக்கணுமோ சுமந்துருங்க. எப்பப்ப சிக்ஷிக்கணுமோ சிக்ஷித்திருங்க. எப்பப்போ அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. எல்லாவற்றிற்கு மேலாய் பரம தகப்பனிடத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை வைங்க. தேவன் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்முடைய பரம தகப்பன் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். நம்முடைய பரம தகப்பன் ஒருபோதும் சீப்போன்னு சொல்லிடவே மாட்டார். நம்முடைய பரம தகப்பன் தூக்கி சுமக்குகிற தகப்பன். இந்த நிச்சயத்தை நம்ம எல்லாம் கொண்டிருப்போம். தேவ கிருபை நம் மூலமாய் வெளிப்படுவதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, உங்க அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. உலக பிரகாரமாய் நீங்க எங்களுக்கு கொடுத்த தகப்பனை விட மேலான அன்பு, ஜீவனை பார்க்கிலும் மேலான அன்பை ஆண்டவர நீர் எங்களுக்காய் காண்பிக்கிற நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. உங்க பாதங்களை பிடித்துக் கொள்ளுகிறோம், உங்க கரங்களை பிடித்துக் கொள்ளுகிறோம். எங்களை கட்டி அணைத்துக் கொள்ளுங்கப்பா, எங்களை கட்டி அணைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை தடுமாறும் போது எவ்விதமாய் கரங்களை பிடித்துக் கொள்வானோ, அதே போல நாங்கள் தவறுகிற நேரங்கள், தடுமாறுகிற நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வருமாய் கட்டி அணைத்துக் கொள்ளுங்கப்பா, பிடித்துக் கொள்ளுங்கப்பா. ஒருபோதும் எங்களுடைய கரங்களில் இருந்து உங்களுடைய கரங்களை எடுத்து போடாதிருங்க சுவாமி. ஒருபோதும் எங்களுடைய கரங்களில் இருந்து உங்களுடைய கரங்களை எடுத்து போடாதிருங்க அப்பா. தகப்பனின் அன்பை வெளிப்படுத்துங்க, தாயின் அன்பை வெளிப்படுத்துங்க சுவாமி. நிலைவரமான ஆவி சுவாமி எங்களிலே ஆண்டவரை வெளிப்படுத்த நீங்க கிருபை புரியுங்க. தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரும் மீது இருக்கிற சிரசில் இருக்கிற கிருபையை பிசாசானவன் தொட்டு விடாதபடிக்கு, பிசாசனுடைய கண்கள் யோபுவின் வீட்டின் மேல் பட்டது போல பட்டு விடாதபடிக்கு அப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. தாழ்த்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.